ஏய் புரோ புரோ வணக்கம் மக்களே. ஒரு 2 நாள் முன்னாடி இன்ஸ்டாகிராமில் ஒரு பேஜில் கிறிஷ் ஆக்சசரிஸ் அப்படிங்கிறவரோட பேஜில் வந்து ஒரு ட்ரோன் பார்த்தேன். ட்ரோனோட அட்வர்டைஸ்மெண்ட். ஸோ அது ரேட் கம்மியாக 1800 1700 கம்மியாக சொல்லியிருந்தாரு. சரி கம்மியான பட்ஜெட்டில் இருக்கே, சரி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு நானும் ஆர்டர் பண்ணிட்டேன். வந்திருக்கு, அதை இப்போ அன்பாக்சிங் பண்ணுறேன். சைஸில் பட்ஜெட்டுக்கு ஓகே, நல்லா பெருசாக தான் இருக்குது. பேட்ரி வேலை பத்திரமா உள்ள பிளேடு போடணுமானே இருக்காது. ஆஹா சுத்தமா வணக்கம் மக்களே. காரில் பார்த்தீங்கன்னா எல்லாம் அவங்கவுங்க காதலை வளர்த்துட்ருக்காங்க. காதலை வளர்க்குறது தப்பில்லை, ஆனால் அதுக்குன்ட்டு என்ன சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஆல்ரெடி வண்டி குப்பையாக தான் இருக்கும் எப்பயுமே. ப்ளஸ் இவங்க வேறு இதில் இந்த பேர் இங்கே பார்த்தீங்களா, பேர் எழுதி வச்சுருந்தாங்க. சந்தீப் சத்யா எங்கே இருந்தாலும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாள் ஆச்சு நைட்டு பீச்சுக்கு போயிட்டு. சரி போகலான்னு யோசிச்சிட்டே இருந்தேன். தம்பி உடனே கால் பண்ணி பீச்சுக்கு போகலாமான்னு கேட்குறான். ஸோ உடனே நானும் வரேன்னு சொல்லியாச்சு. ஒரு எக்ஸைட்டடாக இருக்குது. நம்ம வேறு அந்த ட்ரோன் வேறு வாங்கணும்ல. ஸோ அதை வந்து இன்றைக்கி இதில் வச்சு ட்ரை பண்ணலாம். ஏன்னா இங்கே பக்கத்தில் வீட்டிலலாம் ட்ரை பண்ணோன்னா அங்கங்கே போய் இடிச்சிருது. ஸோ காலியான ஒரு ஸ்பேஸில் வச்சு ட்ரோனை ட்ரை பண்ணோன்னா கொஞ்சம் எப்படி பறக்குதுன்னு தெரியும். ஏன்னா இது கொஞ்சம் காஸ்ட் கம்மியாக இருக்கிறதால அந்தளவுக்கு ஒரு ஸ்டெபிலிட்டி இல்லை. போது கொடுத்தது சல்லுன்னு மேலே போது, இல்லை லெஃப்ட் ரைட் எங்கேயா இடிச்சிருது. ஸோ இப்போ கிரவுண்டோ இல்லை பீச்சோ அந்த மாதிரி இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா போனால் பெருசாக எதுவும் அடிப்படாது. ஸோ அதனால் இன்றைக்கி பீச்சில் போய் அதையும் ட்ரை பண்ணலாம். ப்ளஸ் வந்து பீச்சுக்கும் போகலாம். ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது எனக்கு. ரொம்ப நாள் ஆச்சு பீச் போய். இன்றைக்கி இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 9:30 மணி ஆகுது. ஸோ இதை கொஞ்சம் சீக்கிரமாக கிளம்பியிருக்கணும், 7-8 மணிக்கு. இப்போ இங்கேருந்து நான் வடபழனி போய் தம்பியை பிக்கப் பண்ணிவிட்டு அப்புறம் அங்கேருந்து பீச்சுக்கு போகிறது அப்படி இப்படின்னு நைட்டு இன்றைக்கி வீட்டுக்கு வர்றதுக்கே 1 மணி இல்லை 2 மணிக்கிட்ட ஆகிடும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி சண்டே அதுமா வண்டியெல்லாம் தாறுமாறாக ஓட்டுறாங்க. நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக போகணும் போல். பயங்கர ஸ்பீடெல்லாம். ஐயோ 10 மணி ஆகிடுச்சு கைஸ். ஸோ இப்போது இதுக்கு மேலே நாங்கள் இங்கேருந்து பீச்சுக்கு போயிட்டு வெளில போயிட்டு சாப்பிட்டு அப்படி இப்படின்னு வீட்டுக்கு வரதுக்கு இன்றைக்கி 2 மணி ஆகிடும்னு நினைக்கிறேன். காலையில் நாளைக்கு 5 மணிக்கெலாம் கடைக்கு போகணும். பட் ரொம்ப நாள் ஆச்சு இப்படி ராத்திரி ட்ராவல் பண்ணி. பெரிய கேப், ஒரு 2 மாதத்துக்கு மேலே இருக்கும்னு நினைக்கிறேன். இன்னதான் நம்ம பகலில் வெளில போனாலும் நைட்டு எல்லாருமே ரோடு நல்லா காலியாக இருக்கும்போது அப்படியே ரோட்டில் ஒரு ட்ராவல் போகிறது, அப்படியே நமக்கு பிடிச்சதை பண்ணுறது, அப்படியே பிடிச்சதை சாப்பிட்றது. ஆக்சுவலி நான் ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி நைட்டு சாப்பிட்றதெல்லாம் விட்டு. இப்போ ஏன்னா கொஞ்சம் டயட்லாம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதால ஹெல்த்து தான் முக்கியன்றதுனால கொஞ்சம் நல்லா நான் இப்போது சாயங்காலம் 6 மணிக்கு மேலே எதுவும் சாப்பிட்றது இல்லை. பட் ஆனால் இப்போது இன்றைக்கி அந்த ஒரு ரூல்ஸை இன்றைக்கி ஒரு நாள் பிரேக் பண்ணணும். என்றைக்காவது ஒரு நாள் நம்ம வந்து ரூல்ஸை பிரேக் பண்ணி நமக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும். அப்போ தான் அது நம்மளோட சும்மா ஒரு மைண்டுக்கு ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன். பீச்சுக்கு வந்தாச்சு கைஸ். பெசன்ட் நகர் வந்து என்ட்ராங்க. ஃபஸ்ட்டு ஐஸ்கிரீம் சாப்பிட்லான்னு இருக்கோம். வந்தாச்சு. முதல்ல ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்லான்னு வந்துருக்கோம். குவாலிட்டி வால்ஸ். என் தம்பி வேறு பயமுறுத்திட்டேன். இந்த மாதிரி போன வாரம் தான் ஏதாவது வரும்போது ஃபோனை பிடிங்கிட்டு போயிட்டாங்களா யாரோ லாக் பண்ணும்போது. எனக்கு ஸ்டிக்கு என்ன நம்ம வாங்கியிருக்கேன் நீ? நான் வந்து இந்த மேங்கோ வாங்கியிருக்கேன். ஓ உனக்கு ஸ்டிக்கில் இது சொல்லட்டுமா? ஓகே. நார்மலாக இருக்கும், ரொம்ப கிரன்ச்சியாக இருக்கும். எது வேணும்? பீச்சு காலியாக இருக்குது இன்றைக்கி. பெசன்ட் நகர் அந்த சைடு தான் நல்லா ரஷ்ஷாக இருக்குது. அந்த சைடு சுத்தமாக கூட்டம் இல்லை. ஏ புரோ கரெக்டு கைஸ். இந்த ட்ரோனை வந்து காலியாக இருக்க இடத்துல ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பீச்சுக்கு எடுத்துகிட்டு வந்து ட்ரை பண்ணேன். ட்ரோன் வாங்கினீங்கன்னா மினிமமாக 10,000க்கு மேலே வாங்குங்க. ஸ்டேபிளாக இருக்கணும். அப்போ தான் வந்து அது வந்து யூஸ் பண்ண முடியாது.
இது நம்ம கண்ட்ரோலே இல்லாமல் அது பாட்டுக்கு அது இஷ்டத்துக்கு போது அது பின்னாடி ஓட வேண்டியதாக இருக்குது. பட் ஆனால் விளையாடுறதுக்கு ஓரளவுக்கு ஓகே. காற்று இல்லாத இடம் அடுத்து ட்ரை பண்ணுறோம், அது எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இப்போதைக்கு இங்கே பீச்சுக்கிட்ட ஆனால் கன்ஃபார்மாக ஒர்க் ஆகலை. இங்கே வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தான் தெரியுது டைம் 12:30 ஆகுது அப்படின்னு. சாரி 12:15, 12:30 மணி ஆகுது. இந்த ட்ரோனை எங்கேயாவது வேறு ஏதாவது இடத்துல ஓட்டி பார்க்கலான்னு பார்த்தா எந்த இடமும் கிடைக்கல. ரோட்டில் ஓட்ட பயமாக இருக்குது. வேறு ஸ்டேபிளே இல்லாமல் அப்படியே சல்லுன்னு இஷ்டத்துக்கு போகுது. எனக்கு தெரிஞ்சு எங்கள் வீட்டு மொட்டை மாடியில் ட்ரை பண்ணலான்னு நினச்சேன். பட் ஆனால் அதே கடைசி ஃப்ளை ஆகிடும். ஏன்னா அது எங்கே போய் இறங்குனே தெரில. ஒரு ஹைட்டுக்கு மேலே போச்சுன்னா கண்ட்ரோலே இல்லை, அது பாட்டுக்கு போகுது. ஸோ நான் வந்து இடம் தேடிட்டு இருக்கோம். இப்போ எங்கேயாவது ஓட்டி இன்றைக்கி நைட்டுக்குள்ளே இந்த ட்ரோனை வந்து ரிவ்யூ பண்ணலாம் அப்படின்னு. இங்கெல்லாம் பறந்துச்சுன்னா மேலே ஒயர்லாம் இருக்குது, அதனால் இங்கெல்லாம் ஓட்டி பார்க்க முடியாது, கொஞ்சம் ரிஸ்க்கு. கைஸ், ரோட்டில் அந்த அளவுக்கு ஸ்டேபிளாக இல்லை. பட் ஆனால் வீட்டில் ஓரளவுக்கு ஸ்டேபிளாக நிற்குது. பட் ஆனால் நல்லா காஸ்ட்லியாக ட்ரோன் வாங்கினா ஓரளவுக்கு ஸ்டேபிளாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருக்குன்னு இந்த பேட்டரி எடுத்து யூஸ் பண்ணி பார்க்கலாம். பறகுது. கைஸ், 1500 ரூபா 2000 ரூபாய்க்கெலாம் ட்ரோன் வாங்காதீங்க. அதை வச்சு விளையாட தான் முடியும். ஸோ ட்ரோன் வாங்குறதா இருந்தால் நெக்ஸ்ட் எதாவது வாங்கி ட்ரை பண்ணிவிட்டு சொல்கிறேன். நல்லா காஸ்ட்லியான ட்ரோனா ஒரு 15,000 20,000 அதெல்லாம் தான் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இல்லை என் ஃப்ரெண்ட்ஸ் யார்கிட்டயாவது கேட்டுட்டு உண்மையாகவே ட்ரோன் என்ன காஸ்ட்டில் ஓரளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்றத கேட்டுட்டு உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஸோ நைட்டு பார்த்திங்கன்னா இப்போ 1:30 மணி ஆகுது. இந்த ட்ரோன் வச்சு விளையாட தான் முடியும். சும்மா லைட்டாக மேலே கீழே இறங்கி பறக்குது. பட் ஆனால் அது பாட்டுக்கு சொல்கிற பேச்சு கேட்காம போகுது. ட்ரோன் அப்படி இருக்கக்கூடாது. ஒரு இடம்னா அப்படியே நிற்கணும். அதுக்கு கொஞ்சம் காஸ்ட்லியாக வாங்கணும். மினிமம் 10,000ன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. மறுபடியும் உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை பாய் சொந்தங்களே.